நம்ம பார்க்க போறது டெட்பூல் அண்ட் வுல்வரினோட ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பிளனேஷன். வெல்கம் டு தமிழ் வேரியன்ட். டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவியோட ஒன்லைன் என்னன்னா, லோகன் படத்துல வுல்வரின் செத்ததுக்கு அப்புறம் டெட்பூலோட யூனிவர்ஸே அழிய போகுது அப்படிங்கறதுனால டெட்பூல டிவில இருந்து டெட்பூல கூட்டு போய் நீ 616க்கு போறியா இல்ல உங்க யூனிவர்ஸ் இருந்து அழிதான்னு கேட்பாங்க. பட் இது ரெண்டுமே சூஸ் பண்ணாம நான் என்னோட யூனிவர்ஸ் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெட்பூல் ஒரு வுல்வரின் வேரியன்ட் வந்து அவங்க யூனிவர்ஸ்ல வச்சாங்கன்னா அந்த யூனிவர்ஸ் காப்பாற்றப்படும். சோ இதுக்காக அவன் போராடி காப்பாத்துறானா இல்லையாங்கிறது இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன் எப்படி இருக்குன்னா, டெட்பூல் வந்து லோகன் படத்துல வுல்வரின் செத்த இடத்துக்கு போயிட்டு தோண்டி வைப்பான். அங்க அடமெண்டல் ஸ்கெலிட்டன் மட்டும் தான் இருக்கும். எடுத்து அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப டிவி ஏஜென்ட்ஸ்ல வந்து ஃபைட் பண்ண வருவாங்க. சோ அந்த அடமெண்டியம் ஸ்கெலிட்டனை வச்சு டிவி ஏஜென்ட்ஸ் கூட ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஃபைட் பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட் சீன் ஓப்பனிங்க்கு சமமா தான் இருந்துச்சு. அது எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்களுக்கு தெரியுமா அது? என்னது அந்த பாட்டு அது வரும்னு தெரியாது. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது நல்லா இருந்துச்சு. மார்வெலே ஒரு அன்னதர் ஒரு குட் இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து பாசிட்டிவ் பாயிண்டாவே இந்த படத்துக்கு அமையுது. ஃபைட் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைட்டில் கார்டு வருது. டைட்டில் கார்டு முடிஞ்சதுமே ஏன் எங்க ஃபைட்டுக்கு வந்தான் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. பிளாஷ்பேக்ல வந்து பார்த்தா டெட்பூல் வந்து டெட்பூலாவே இல்ல. ஏன்னா அவங்க லவ்வர் வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கனால ஒரு ஆளா மாறணும்னு போன படத்துல காமிச்ச டைம் டிவைஸ் யூஸ் பண்ணி 616 போய் அவெஞ்சரா ஆகணும்னு ஹாப்பி எவன் கேட்கறான். பட் அது அவன் ஹாப்பி எவன் வந்து அவெஞ்சர் தான் மாற முடியாதுன்னு அப்புறம் அவங்க ஊர்லயே போயிட்டு அவன் நல்லவனா இருக்கணும், காசு சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போறான். பட் இந்த பிளாஷ்பேக் சீன் வந்து போன படத்தோட கம்பேர் பண்றப்ப அந்த அப்படி லவ் காமிச்சு போவாங்க. ரெண்டு படத்துலயும் அவங்க ரெண்டு பேத்துக்கு லவ் பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கலாம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் தான் இருக்குது. ஸ்டோரி வந்து அது மத்த ரெண்டு படத்தோட கம்பேர் ஒரு கனெக்டிவிட்டியே இல்ல. ஸ்டோரி அந்த இடத்துல கொஞ்சம் பிளாஷ்பேக் சீன் கொஞ்சம் லேகா தான் இருந்துச்சு. வந்து டெட்பூல் வந்து டிவிக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. டெட்பூல்கிட்ட ரிமான்ஸ் கொடுக்குறாங்க. ஒண்ணு யூனிவர்ஸ்ல நீ சாவே இல்ல 616 போய் நீ அவெஞ்சர் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. அவன் யூனிவர்ஸ் ஏன் அழிய போகுதுன்னு கேட்டது வந்து இந்த லோகன் படத்துக்கு செத்த வுல்வரின் தான் உங்களோட யூனிவர்ஸோட ஆதாரம். அவன் அழிஞ்சதுக்கு அப்புறம் உங்க யூனிவர்ஸ் அழிஞ்சிரும் சொல்றாங்க. சோ அதை நான் காப்பாத்த போறேன், வேற ஒரு வுல்வரினை போய் கூட்டு வர போறேன்னு மத்த வுல்வரினை காப்பாத்த போயிட்டு ஓடிடுவான். அவன் ஒரு வுல்வரின் வேரியன்ட்டா பார்க்க போயிருப்பான். சோ இந்த இடத்துல பார்த்து டிவிஎல் அந்த பேரடாக்ஸ்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி யூனிவர்ஸ் அழிக்கிறதுக்கு ஒரு டைம் ரிப்பேர் மிஷின் அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணிருப்பாங்க. அது எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவு நல்லா இல்ல. அங்க பேசிட்டு இருந்ததே ரொம்ப லேகா தான் போச்சு. ஸோ டிவிஏல டெட்பூலோட புது காஸ்டியூம் தந்ததுக்கு அப்புறம் எல்லாமே லேகா தான் இருந்துச்சு. நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஒரு புதுசா ஒரு மிஷின் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விசுவலா எஃபெக்ட் காமிச்சிருக்கலாம். சும்மா டைலாக்லயே சொல்லணும், டெலிவரி பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. பட் அது அவங்களுக்கு அவ்வளவா சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. பட் அது முடிஞ்ச உடனே இப்ப வுல்வரி வேரியன்ஸ் எல்லாம் அவர் சந்திக்க போறாரு. அதுதான் கதையை. இப்ப வந்து ஒவ்வொரு வுல்வரின்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் காமிச்ச வுல்வரின் வேரியன்ட் தவிர படத்திலேயே ஃபர்ஸ்ட் ஒரு வுல்வரின் காமிக்கிறாங்க. பயங்கர மாசா சில்லறை சிதறிட்டு இருக்கிறப்ப டக்குனு அவர் எகிரி குதிக்கிறாரு, 5 அடி இருக்கிறாரு. அவ்வளவுதான், அங்க மங்குனதான். பட் அங்க மங்கி உட்காந்துருந்தா பயங்கர வேரியன்ஸ், அடுத்தடுத்த வேரியன்ஸ் கட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போற இடத்துல அவர் பொழந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கேமியோ வந்து ஹென்ரி கேபிள் வந்து கேமியா பண்ணிருப்பாரு. அதுல இப்பதான் நீ கரெக்டான இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு டிசியை தாக்கிட்டாங்க. டெட்பூல் வந்து அந்த வார்னர் ப்ரோஸ் தாக்கிருப்பாங்க. ப்ரொடக்ஷன் சரியில்லை, இந்த ப்ரொடக்ஷன் தான் நல்ல ப்ரொடக்ஷன், வார்னர் ப்ரோஸ் தாக்கிருப்பாரு. சோ அந்த கேமியோ அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ. ஹென்ரி கேவில் சூப்பர்மேனா நடிச்சவர் வந்து இங்க வுல்வரின் வேரியன்ட்டா வந்து அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ. அந்த ஹென்ரி கேவிலுமே டெட்பூல் அடிச்சு துரத்துறதுக்கு அப்புறம் டெட்பூல் வந்து வுல்வரின் பாப்பா வந்து இருப்பாரு. அங்க பார்த்தா அவர் வந்து குளிச்சுட்டு ரொம்ப சோகமா இருந்திருப்பாரு. சோ இவரு தான் நம்ம கரெக்டான ஆளு, நம்மள அடிக்கவே இல்லைன்னு அவனை கூட்டு வரான்னு பார்ப்பான். பட் அவன் அங்கேயே மட்டையாயிருவான். அப்படியே டிவியை கூட்டு வந்து ஆதார சக்தியை வச்சு எங்க யூனிவர்ஸை காப்பாத்த போறேன்னு சொல்லுவான். பட் அங்க இருந்த பேரடாக்ஸ் வந்து அப்பெல்லாம் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வாயிலுக்கு அனுப்பிடுவாங்க. இப்ப வாயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் டெட்பூல் வுல்வரின் ஃபைட் வரும். அந்த வுல்வரினோட பாஸ்ட மாத்தலாம்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுவான் டெட்பூல். அந்த ஃபைட் சீனை சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணிருந்தாங்க. வாயில வந்து நிறைய அவெஞ்சர்ஸ் படத்துல வந்து எம்சியூல வந்து நிறைய இது காமிச்சிருந்தாங்க. 20th century பாக்ஸுமே அங்கதான் காமிச்சிருந்தாங்க. சோ அதெல்லாமே பாசிட்டிவ் பண்ணு. அங்கதான் வந்து நம்ம வந்து கிறிஸ் எவன்ஸ் வருவாரு. பயர் அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல வர பயர் கேரக்டர் வந்திருப்பாரு. பட் அவரு காமிக்கிறது ப்ளூ சூட் போட்டு தான் காமிச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்ல. சோ நாங்க வந்து எல்லாருமே கேப்டன் அமெரிக்காவா நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்து ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயரா போயிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மேட் மேக்ஸ் அந்த செட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த என்விரான்மெண்ட் மாதிரி அது இருக்கும். அந்த வாயில அதையே டெட்பூல் சொல்லி கலாய்ச்சிருப்பாரு. சோ அந்த டீம்ல வந்து எல்லாருமே இடமே நடிச்ச எக்ஸ்பேண்ட் படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ் தான். சேபர் 2 ஃபயர் பவர் அப்படிங்கலாம். அப்பதான் வில்லன் என்ட்ரியே. எசென்ட்ரா நோவா
ப்ரொஃபசர் சார்ல்ஸ் சேவியரோட ட்வின்னு சொல்லி அவ பிறந்ததையுமே அவளோட டிவியை வந்து வாய்டுக்கு அனுப்பிட்டு அவ சொல்லியிருப்பாங்க. சோ வந்து ஓவர் பவர்டான கேரக்டர். அவ எந்த யூனிவர்ஸ்ல இருந்தாலுமே அந்த யூனிவர்ஸ் ஆபத்து, அதனால வாய்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு அவ சொல்லியிருப்பா. சோ படத்துலயுமே அவளை ஓவர் பவர்டா தான் காமிச்சிருப்பாங்க. அந்த கிறிஸ் எவன்ஸ வந்து டெட்பூல் பேசியே சாவடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவ வந்து வடக்கு போற நேரத்துல அவளை கிறிஸ் எவன்ஸ் சாவடிச்சிருப்பாங்க. சோ வில்லன பவரா காமிக்கிறதுக்காக கிறிஸ் எவன்ஸ் அப்படி பண்ணது கொஞ்சம் இதாதான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வில்லன பவரா காமிச்சிருந்தாங்க. வாய்டுல இருக்கிற வந்து அழைத்துட்டு வந்து கிருஷ்ணன் வந்து இவங்க மாட்டி விட்டுட்டு போயிட்டா. இப்ப அங்க இருந்து தப்பிச்சு வாய்டுல இன்னொரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ அங்கேயும் அந்த உள்வரின் கேரக்டர் டிப்ரெஷனான கேரக்டர்னால அங்கேயும் போய் குடிக்கிறதுக்கு சானிடைசர் எடுத்து குடிச்சிட்டு இருப்பாரு போதைக்காக. சாக்பூல காமிச்சிருப்பாங்க. சோ அதை ஃபாலோ பண்ணி நைஸ் பூல காமிச்சிருப்பாங்க. டெட்பூலோட இன்னொரு வேரியன்ஸ் அந்த இதுலயே அந்த கெசன்ட்ரா எதிர்த்து ஒரு டீம் இருக்கு, அவளை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நைஸ் பூல் தான் அவளுக்கு காரை தந்து வழியனுப்பி வச்சிருப்பாரு, அவளோட சொந்த காரை தந்து. நைஸ்லி வந்து ஒரு பாசிட்டிவ் கேமியோ தான் இதுவுமே. அது ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா எழுதிருப்பாங்க. ஒரு காமெடிக்காக ஹியூமர் சென்ஸ் நிறைய இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவான கேரக்டர் நைஸ் பூல் கொண்டு வந்தது. கார்ல போயிட்டு இருக்கும்போது வந்து டெட்பூல் வந்து சொல்லிடுவான், காப்பாத்த முடிஞ்சாதான் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை வந்து உள்ளே எடுத்து அதுக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டுட்டுதான் அங்க ஒரு பயிற்சினே வந்திருக்கும். பயிற்சினே 1.5 நாள் போன மாதிரி ஒரு ரைட்டே போயிட்டு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவன் டயர்டா படுத்துக்கிறப்பதான் இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, X-23 லாரா. இப்ப இந்த கெசன்ட்ரா எதிர்த்து நிக்கிற டீம் பிளேடு, எலக்ட்ரோ, கேம்பிட் வந்து இந்த லாரா தான். அவங்கள மீட் பண்ணிருப்பாங்க. சோ அங்கதான் இந்த டெட்பூல் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க, நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியும். ரீடிங் பவர் இருக்கும், சார்லஸ் தேவியன் மாதிரியே கெசன்ட்ராக்கும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக 2 ஹெல்மெட் தான் இருந்துச்சு. ஒரு ஹெல்மெட் அவ கெசன்ட்ராவே அடிச்சுட்டா, இன்னொரு ஹெல்மெட் வந்து ஜெகநாத்தோட ஹெல்மெட் தான். அதை வச்சு நம்ம அவுட் இருந்து தப்பிச்சிடலாம், அவளை தாவடிச்சிடலாம் முடிவு பண்ணி தான் பிளான் பண்ணி அங்க போயிருப்பாங்க. லோகன் அந்த உள்ளூரின் கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து டிப்ரெஸ் ஆகி அவங்க யூனிவர்ஸ் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வரமாட்டேன், நான் எதுக்கு சண்டை போடணும், நான் இங்கே இருந்துக்கிறேன். லாரா கன்வின்ஸ் பண்ணோம், பட் அவன் கன்வின்ஸ் ஆயிருக்கா அது மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த இது கெசன்ட்ரா இடத்துக்கு போய் ஃபைட் பண்றப்ப மாசம் எந்திரிச்சு தருவாரு நம்ம உள்ளூரின். அந்த சீன் நல்லா இருந்துச்சு. கார் டிக்கில இருந்து எந்திரிச்சு வருவாப்புல. சூப்பரா இருந்துச்சு அந்த என்ட்ரி. அதுவே பாசிட்டிவ் பாயிண்ட் தான். அதுல பயிற்சியில மட்டும் கொஞ்சம் பழக்கி வச்சிருப்பாங்க, யார போக்கஸ் பண்றதே தெரியாம எல்லாரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. லியோ படத்துல அவங்க பயிற்சி எல்லாரும் அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து டெட்பூல் உள்ளூரியன் வந்து வில்லி கூட சண்டை போடும் போதுதான் வந்து உள்ளூரியனோட பாஸ்ட பத்தி சொல்லியிருப்பாங்க. அது கனெக்ட் ஆயிடுச்சு. பட் உள்ளூரியனோட பாஸ்ட சொல்றப்ப கொஞ்சம் விசுவலா நிறைய காமிச்சிருக்கலாம், சும்மா டைலாக்ஸ் டெலிவரி பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது கனெக்ட் ஆயிடுச்சு, எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சு. இருந்தாலுமே விசுவலா காமிச்சிருந்தா இன்னொரு கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. பட் விசுவலா அவங்க காமிக்கவே இல்லை அந்த இது. ஏன்னா அவங்களுக்கு பட்ஜெட் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் 2 படத்துல பட்ஜெட் இல்லைன்னு கலாய்ச்சிருப்பாரு அவரு. இந்த படத்துல பட்ஜெட் வந்து மார்வலுக்குள்ள வந்து டிஸ்னிக்குள்ள வந்துட்டு பட்ஜெட் இல்லாம காமிக்காம போயிட்டாங்க. அது கொஞ்சம் காமிச்சிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஆயிரத்தி வந்து ஹெல்மெட் அவ தலையில கவுத்தி வந்து அவ பவரை அடக்கிருப்பாங்க. சோ இப்ப கெசன்ட்ரா கட்டுப்படுத்தி அவளை கொல்ல போற சமயத்துல வந்து வில்லி மனசை மாத்த ட்ரை பண்ணிருப்பாங்க, மார்வல் படம் மாதிரியே, பேஸ்போல் அந்த படம் மாதிரியே. பட் இருந்தாலும் இன்னொரு கேரக்டர் அந்த கெசன்ட்ரா அடியாலே வந்து அவன் சுட்டுருவான். பாரடாக்ஸ் டீல் பேசிட்டு வந்து கெசன்ட்ரா கொல்ல பாத்திருப்பான். பட் அந்த ஹெல்மெட்டை கழட்டிட்டு கெசன்ட்ரா சாவக்கூடாதுன்னு உள்வரின் தடுத்தனால கெசன்ட்ரா வந்து உள்வரின் டெட்பூலையும் மட்டும் அவங்க இடத்துக்கு அழைத்து விட்டுருப்பான் போர்ட்டல் மூலியமா. அங்க டாக்டர் ஸ்டேஜ் வந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்லிங் ரிங் காமிச்சிருப்பாங்க. சோ அங்க டாக்டர் ஸ்டேஜ் வாயில இருந்து கெசன்ட்ரா காப்பாத்துறதுக்கு அப்புறம் டெட்பூல் அண்ட் உள்ளூரின் வந்து டெட்பூலோட யூனிவர்ஸ்க்கு வந்திருப்பாங்க. அங்கதான் டைம் மிஷின் இருக்கு, அவங்க யூனிவர்ஸ் அழிக்க போற பாரடாக்ஸோட டைம் மிஷின் அதை அழிக்க போலன்னு வருவாங்க. டெட்பூலோட வேரியன்ஸ் வந்து அவங்க தடுக்க பார்ப்பாங்க. அதுல நைஸ் பூல வந்து சாவடிச்சிருப்பாங்க. அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும் நைஸ் பூலுக்கு வந்து ஹீலிங் பவர் இல்லைன்னு. அந்த அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்க முடியாதான் இருந்துச்சு. டெட்பூலோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா முடிக்க மேல வந்து பீட்டர் வச்சு முடிக்கிறாங்க. அவர் ஏதோ பெரிய இது மாதிரி ஒரு கனெக்டே இருந்திருக்காது அந்த படத்துல. பீட்டர் வச்சு இந்த ஃபைட் சீன் முடிச்சது அவ்வளவா. பட் ஃபைட் சீன் கோரியோகிராஃப் பண்ணது ரத்தம் தெரிக்க ஒரு பஸ் ஃபுல்லா ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருந்தது, அதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த ஃபைட் சீனை முடிக்க தெரியாம ஒரு மொக்கையா முடிச்சிருப்பாங்க, அது மொக்கையாவே தான் இருந்துச்சு. கெசன்ட்ரா வில்லி வந்து டெட்பூலுக்கு வந்திருப்பா. இவ்வளவு நாள் வில்லிக்கு எந்த மோட்டிவுமே இல்ல, வாய்டு தான் மோட்டிவ்னு சொல்லிட்டு இப்பதான் மோட்டிவே காமிப்பாங்க படத்தோட கடைசீட்ல. எல்லா யூனிவர்ஸும் அடிச்சுட்டு வாய்டு தான் நான் ஆளணும், வாய்டு தான் எல்லாம் இருக்கணும், அங்கதான் நான் ஆளணும்னு நினைச்சிட்டு இருப்பா. வில்லிக்கு வந்து ஓவர் பவர் தான் காமிச்சது தப்பு இல்ல, அவளுக்கு எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாம அப்பக்கு எப்ப மோட்டிவ் மாத்திட்டு வந்ததான் படம் ஸ்டோரி நல்லா இல்லாம போனதுக்கு ஒரு காரணம். ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட், வில்லியோட மோட்டிவ் வந்து தெளிவா சொல்லாம இருந்தது. ஓகேங்களா? சோ அப்போ வந்து அவன் டைம் மிஷினை கொண்டு போய் நான் இந்த நியூஸ் அழிக்கிறேன்னா அவன் போய் நியூஸ் அழிக்க பாத்துட்டு இருப்பா. பாரடாக்ஸ் அடிச்சு போட்டு உள்ளூரின்னு டெட்பூல் கேட்பாங்க, இந்த நியூஸ் காப்பாத்தணும் என்ன பண்ணணும். நீங்க போய் அதை பண்ணா யார் பண்ணாலும் நீங்க இறந்துருவீங்க, செத்துருவீங்க, என்னதான் ஈலிங் போறோம் செத்துருவீங்க பாரடாக்ஸ் இருப்பான்.
இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் இழந்துட்டு முள்ளுரின் போறதா தான் பேசிட்டு போவாங்க. பட் அங்க போனதே டெட்பூல் உள்ளுரினுக்கு அல்வா கொடுத்துட்டு டெட்பூல் உள்ள போயிட்டு உள்ள கொஞ்சம் காமெடி சீன் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க போயிட்டு அவர் தனியா அந்த டைம் மிஷினை தடுக்க பார்ப்பாரு, முடியாது. உள்ளுரினும் அந்த கதை உடச்சிட்டு வந்துட்டு 2 பேரும் இணைந்த கைகள் அருண்பாண்டியன் ராம்கி மாதிரி காப்பாத்துவாங்க. 2 பேருமே சேர்ந்து காப்பாத்தினால 2 பேருமே செத்துருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தான் உள்ளூரிக்கு மாசா 6 பேக் சிங் வந்து ஹியூஜ் ஜாக்மேனுக்கு. சோ இதுக்கப்புறம் அந்த பேரடாக்ஸ் வந்து டிவியை வந்து அவர் பேரடாக்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ கதை இதோட முடிக்கிறாங்க. இந்த படத்துல மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும்னா இதுக்கும் எம்சிக்கும் சம்பந்தமே இல்ல. லியோ படம் மாதிரி ஆஹ் லியோக்கும் எல்சிக்கும் எப்படி சம்மந்தம் இல்லையோ அதே மாதிரிதான் இதுவும். இது வந்து ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் பிலிம் மாதிரியே இருக்கும். இதுல மொத்த மார்வல் கீழே வந்ததுக்கு அப்புறம் சரி மார்வல் கூட கனெக்ட் ஆகும். அது படத்தோட ஸ்டார்டிங்ல மார்வல் ஜீசஸ் அந்த மாதிரிலாம் சொன்னனால மார்வல் பின்னாடி கனெக்ட் ஆகும் பாத்துட்டு இருந்தோம். இதுக்கும் மார்வலுக்கும் சம்பந்தமே இல்ல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வெறுமைதான் இருந்துச்சு. கதை ஒண்ணு என்ன கதைன்னே தெரியல. ஏன்னா இவங்க டெட்பூலோட மோட்டிவுமே ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போகல. அங்கங்க பயிற்சி வைக்கணும், அங்கங்க வைக்கணும்ன்றதுக்காக போட்டு போயிட்டாங்க. கடந்த 2 டெட்பூல் படத்து கூடயும் கனெக்ட் ஆச்சான்னு கேட்டா அதுவும் இல்ல. ஏன்னா அதுல இருந்து நிறைய கேரக்டர் இல்ல, அதுல இருந்து நிறைய லவ் ஸ்டோரியுமே இல்ல. இவங்க வந்து உள்ளூரின் கேரக்டர் உள்ள கொண்டு வரணும்னு கதையை ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. படம் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லணும்னா படம் பாக்குறதுக்கு 2 மணி நேரம் போனதே தெரியல, நல்லாதான் போச்சு. ஃபன்னா போச்சு. பண்ணா பயிற்சி வச்சு டான்ஸ் பயங்கரமா நல்லாதான் போச்சு படம். பட் படத்துல கதை இல்ல, வில்லன் ஸ்ட்ராங்கா இல்ல, வில்லனோட மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இல்ல, அதே மாதிரி ஹீரோட மோட்டிவ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. சோ இப்படிதான் படத்துல ஒண்ணுமே இல்ல. போஸ்ட் கிரெடிட் சீன்லயாச்சும் கைப்பாங்கன்னு பார்த்தா முன்னாடி வந்து வாய்களை வந்து டெட்பூல் வந்து எப்படி கேப்டன் அமெரிக்கா சாவடிச்சிருப்பாங்களோ அதெல்லாம் பொய் நினைச்சிட்டு இருந்தது. ஆனா அவன் உண்மையிலுமே அப்படிதான் பேசியிருக்கான். அது ஃபன்னாதான் இருந்துச்சு தவிர எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு மத்த மார்வல் படத்துல ஏதோ அடுத்த படத்துக்கு லீடு தராங்க இல்ல எதுவுமே இல்ல. பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் தான் போனேன். உண்மை எனக்கு வந்து படம் பார்த்துட்டு இன்னும் இங்க படம் இப்பதான் படம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இனிமேட்டு தான் வருவாருன்னு வெளியே வரப்ப எனக்கு தோண்டிட்டு இருந்தீங்களா படம் முடியவே இல்லை, அடுத்த அப்பந்து வாக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் வந்து ஒரு 2.8 தான். கொடுக்கலாம். நார்மலா எல்லா சூப்பர் ஹீரோ கதையில் நடக்கிற மாதிரியே டெட்பூல் வந்து அவங்க யூனிவர்ஸ் காப்பாத்திடுவோம்.